அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயிரா வியூஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, அழகான ஒரு பூஞ்சோலையான ஒரு ஊரை பற்றி தாங்க. அந்த ஊர் பேர் வந்து யமுனேஸ்வரம். இந்த யமுனேஸ்வரம் பார்ட் 1, 2, 3லாம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த குடியரசு தினம் அன்னைக்குன்னு இந்த நம்ம யமுனேஸ்வரம், இந்த பூஞ்சோலையான யமுனேஸ்வரம் எங்கே இருக்குன்னா, நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பரமக்குடிய அக்கரை இக்கரைன்னு இடையில ஒரு ஆறு வந்து இருக்கும். இந்த ஊர் வந்து ஒரு அழகிய ஒரு 4 பாதைகளை கொண்ட ஊர். இந்த ஊர் யமுனேஸ்வரம் வந்து ஒரு சிறப்பான ஊர், எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான ஊர். அதுக்கு எடுத்துக்காட்டால் அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஜவ்வாது புலவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, மழலையர் ஸ்கூலு. அந்த ஜவ்வாது புலவர் ஸ்கூலை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி குடியரசு தினம் அன்னைக்குன்னு அங்கே நடந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து கண்டு கழியுங்க. இந்த ஜவ்வாது புலவர் வந்து ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ஸ்கூல்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு மழலையர் பள்ளி அப்படின்னு சொல்லலாம், தொடக்க பள்ளின்னு. அந்த பள்ளி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுக்குள்ளே படிக்கிறவங்க பிள்ளைங்க எல்லாமே டேலண்டான பிள்ளைங்களாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், இந்த இதை வாட்சி பாருங்கள். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்தி கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி நம்பிக்கை நிறைந்த ஒரு ஸ்கூலாக தான் இந்த ஸ்கூல் இருக்குது. இனி வர்ற ஜெனரேஷன் சரி, இனி வர்ற குழந்தைகளும் சரி, நல்ல சிறப்பான ஒரு பிள்ளைங்களை வளர்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்கூலு. கடந்த 25-26 வருஷமாக இந்த ஸ்கூல் நடந்துக்கிட்டு வருது, நல்ல சிறப்பான முறையில் சொல்லலாம். இந்த ஊரில் இருக்க மக்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு ஸ்கூலை அமைச்சு கொடுத்துருக்கு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த ஸ்கூலில் இன்றைக்கி குடியரசு தினம் அன்னைக்குன்னு நடக்கிற இந்த நிகழ்ச்சிகளை தான் இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். இது வந்து எல்லா பிள்ளைங்களையும் காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கனால எல்லாரையும் காட்டக்கூடிய ஒரு மனநிலையில் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக எடுக்க முடியாது. இப்போ 3 வீடியோவாக நான் ஷேர் பண்ணுவேன். இதை நீங்கள் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு பார்த்துக்கங்க எல்லா மக்களும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் காட்டணும், அப்படி எல்லாரையும் காட்டணுங்கிற ஒரு அந்த ஒரு இதில் தான் நான் இதை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதனால் ஒரு வீடியோவாக போட முடியாது. எல்லா மக்களும் பாருங்கள், கண்டு ரசிங்க. அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, நாம் அனைவரும் கொண்டாடுகின்ற குடியரசு தினமானது நமது நாட்டின் ஆட்சி செய்த ஆங்கிலேயரிடமிருந்து 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திர காற்றை சுவாசித்தோம். அடுத்த 2 வருடங்களில் நமக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நாளான ஜனவரி 26, 1950ஆம் வருடம் தான் குடியரசு தினம். அந்த ஜனவரி 26ஆம் தேதியை நமது நாட்டின் வருடம் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம் இந்த குடியரசு தினத்தை. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஸ்கூலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த என்ட்ரி ஆகும்போது இப்போ இங்கே நிற்கிறவங்க வந்து, இவங்க பேர் வந்து முகமது இலியாஸு. இவங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து கரஸ்பாண்டடாக இருக்காங்க. ரொம்ப அழகான முறையில் இந்த ஸ்கூலை நடத்தி வர்றாங்க. ஆமாம், அது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்ஷா அல்லாஹ் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஸ்கூலுக்குள்ளே, நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிறப்பான இதில் வந்து ஒரு ஒற்றுமையை வந்து நான் இப்போ இந்த காட்டுற இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. என்ன ஒற்றுமைனா, இந்த ஸ்கூலு வந்து முஸ்லீம் ஸ்கூலு. ஆனால் இங்கே வந்து மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக இணைந்து செயல்படுறதுனால தான் இந்த ஸ்கூலு நல்லா சிறப்பாக இத்தனை வருட காலத்தை கடந்து போயிருக்கு. அதை நினச்சி நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஸ்கூலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, நல்ல காற்றோட்டமான நல்ல சிறப்பான பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஓடி விளையாடக்கூடிய நல்ல வசதியுடைய, எப்படின்னா சுற்றி மரங்களோட அந்த இயற்கையான காற்றுல நல்ல காற்றோட்டமான ஒரு ஸ்கூலு இந்த ஸ்கூலு. அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். வாங்க இந்த குழந்தைகளை பார்த்து ரசிப்போம். இவங்க பண்ணுற அந்த ப்ரோக்ராம்லாம் செம்மையாக இருக்கும். முதல்ல வந்து இன்றைக்கி வந்து குடியரசு தினம் அன்னைக்குன்னு கொடியேற்றுற விழாவும் முடிச்சுட்டு அடுத்து அதெல்லாம் பார்த்து ரசிங்க. பொறுமையாக பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3யுமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்திருந்தாங்க. இங்கே இந்த ஸ்கூலில் முக்கியமான அவங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரும் இங்கே வந்திருந்தாங்க. எல்லாருமே மரியாதைக்குரியவங்க.
ஆமாம், அவங்க முன்னிலையில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஆமாம், எல்லாருக்கும் 1000 வேலைகள் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்காகவும் இந்த ஸ்கூலுக்காகவும் வந்து உட்காந்து வெயிட் பண்ணி நடத்துகிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ குழந்தைய எல்லாம் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற போகிறாங்க. பார்ப்போம், கொடி ஏற்றுற இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். யாரும் கிளாப் பண்ணிடாத, கிளாப் சல்யூட் தான் பண்ணணும். மரியாதைக்குரிய அண்ணே அகமது மீர் ஜவ்வாத் அவங்க வந்து சிறப்பான முறையில் கொடியேற்றினாங்க. ஆமாம், கொடியேற்றி இந்த விழாவை வந்து தொடக்கி வச்சாங்க. நல்ல சிறப்பான முறையில் கொடியேற்ற விழா இன்றைக்கி நடந்துச்சு. அகமது மீர் ஜவ்வாது அவங்க ஜவ்வாது ஃப்ளவர் ஸ்கூலில் சிறப்பாக நடந்துச்சு. கொடியேற்றி சிறப்பிச்சாங்க. அந்த தேசிய கொடியை நம்ம ஏற்றும் போதே நமக்குள்ளே அந்த தேசிய உணர்வு எல்லாருக்குமே வரும். படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, யாருக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம தேசிய கொடிக்கு சிறப்பான மரியாதை எல்லாருமே கொடுப்பாங்க. அதுதான் இந்த இந்தியாவுடைய ஒற்றுமையே. இதை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இடத்துல நமக்கே புல்லரிக்கும். அது என்னன்னு தெரியல, அந்த தேசிய கொடியை பார்த்தாவே நமக்கு ஒரு இந்தியனுங்கிற அந்த உணர்வு தான் வரும் அங்கே. ஆமாம், இந்தியாவில் பிறந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய இதில் நம்ம இருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்களாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிச்சுங்க. இனிப்பு வழங்கி அந்த ப்ரோக்ராமை நல்ல சிறப்பான முறையில் முடித்தாங்க. பெரியவங்களை வாழ்த்துறையை முடிச்சுட்டு குழந்தைகளுக்கு அப்புறம் சாக்லேட் கொடுத்துட்டாங்க. கொடி ஏற்றி முடித்தோன்னே இனிப்பு கொடுத்து இனிப்பு வழங்கினாங்க. வழங்கினதோடு இப்போ மரியாதைக்குரிய முகைவி முரசு ஆசிரியர் வந்திருந்தாங்க. ஆமாம், நாம் எல்லாம் இந்த தேசிய கொடிக்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம் என்று சொன்னால் இது நம்முடைய உரிமைக்கான கொடி. இன்றைக்கு குடியரசு என்று சொன்னால் மக்களாட்சி தொடங்கப்பட்ட தினம், மக்களாட்சியுடைய மாண்பு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட தினம் இந்த குடியரசு தினம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து, அதனால்தான் மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தலைவர்கள் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் மன்னர்களுடைய ஆட்சி, முடியாட்சி என்பது மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு, அடிமை ஆட்சி என்பது ஒழிக்கப்பட்டு, இன்றைக்கு சுதந்திர ஆட்சி, குடியரசு ஆட்சி, நம்முடைய ஆட்சி, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி என்று நாம் மகிழ்ச்சியோடு இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, இந்த தேசிய கொடியை பறக்க விடுவதற்கு சாதாரண தியாகங்கள் அல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் மதத்தை பார்க்கவில்லை, அவர்கள் இந்து என்று பார்க்கவில்லை, அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பார்க்கவில்லை, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கவில்லை, அவர்கள் சீக்கியர்கள் என்று பார்க்கவில்லை. எல்லோரும் இந்தியர்களாக ஒன்று சேர்ந்தோம், எல்லோரும் ஒரே கொடியின் கீழே நின்றோம். இந்த தேசத்துடைய விடுதலை என்பதுதான் ஒரே முழக்கமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் கத்து இன்று ரத்தமின்றி யுத்தம் ஏது முடியாமல் இந்த தேசத்தினுடைய விடுதலையை நாம் சாத்தியமாக்கி இருக்கின்றோம். வேற எந்த உலக வரலாற்றிலும் இந்தியாவிற்கு உள்ள பெருமை இல்லை சகோதரர்களே. நம் நாட்டிற்கு உள்ள பெருமை என்று சொன்னால்
உத்தமர் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் உருவாக்கி தந்த அகிம்சை வழியிலே அறவழியிலே போராடி வெற்றி பெற்று சரித்திரம் படைத்தது நாம் இந்தியர்கள். அத்தகைய மகத்தான நாட்டிலே இன்றைக்கு வாழ்ந்து வருகின்ற பொழுது நம்மால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கடமை நமக்கு இருக்கு. ஆனால் அந்த சட்டங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழலில் மாற்றப்படுகிறது என்ற போது நமக்கு வருத்தமாக இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசம் வேற்றுமையிலே ஒற்றுமை, இந்த தேசம் எல்லா சமூகத்துக்கும் சொந்தமான தேசம். எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் இந்த தேசம் தனிப்பட்ட சொத்து அல்ல. அனைத்து மக்களும் இந்தியாவாக பிறந்த அத்துணை பேருக்கும் சொந்தமான இந்த தேசத்தில் எல்லா மக்களும் சம உரிமை பெற்று வாழ வேண்டும், சமூக நீதியோடு வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்த அந்த சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு வருகின்ற பொழுது நம்மால் வேதனைப்படாமல் இருக்க முடியவில்லை. அந்த வேதனையை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த சட்டங்கள் என்பது நம்மை ஆட்சி செய்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்த நம்முடைய அங்கீகாரத்தை பெற்று உருவாக்கப்பட்டது. இந்த சட்டங்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்துடைய நலனுக்காக ஒற்றுமைக்காக உருவாக்கிய சட்டங்களை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கின்றது. அந்த உணர்வோடு அந்த உறுதியோடு இந்த குடியரசு தினத்தில் நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. மிகவும் அருமையான முறையில் நமது ஐக்கிய ஜமாத்தோட பேச்சாளர் காஞ்சி டாக்டர் ஏஜே ஆலம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக விளையாட்டு விழா தொடங்க இருக்கின்றது. எனவே விளையாட்டு விழாவை நமது டாக்டர் ஏஜே ஆலம் அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய அன்பு அழைப்பதை ஏற்று எங்களுடைய அழைப்பதை ஏற்று வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தற்பொழுது விளையாட்டு விழா தொடங்க இருப்பதால் விளையாட்டு விழாவினை டாக்டர் ஏஜே ஆலம் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். அடுத்தபடியாக தேசிய கீழ பாடப்பதால் தயவு செய்து ஒரு 2 நிமிடம் இருந்துவிட்டு செல்லுமாறு நம்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது தேசிய கீதம் பாட இருப்பதால் அனைவரும் எழுந்து மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण महाविनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसिसरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे जागे तव श्रेय गागा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you. நன்றி. அடுத்தபடியாக விளையாட்டு விழா ஆரம்பிக்கின்றது. தேசிய கீதம் முடிஞ்சதோட இப்போ விளையாட்டு
ஆரம்பமாயிருச்சு. குழந்தைகளுடைய மழலையோட அழகான அந்த விளையாட்டையும் பாருங்கள். விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டில் இந்த போட்டியை பாருங்கள், அதுக வெல்றதுக்கு அதுக பாடுபடுறத பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைங்க அழகாக விளாண்டுருந்தாங்க. பேரண்ட்ஸுங்களும் இதில் போட்டியில் கலந்துருந்தாங்க, டீச்சர்ஸுகளும் கலந்துருந்தாங்க. எல்லாமே சிறப்பான விளையாட்டுகளாக இருந்துச்சு. இந்த விளையாட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்ட் 2ல் பாருங்கள். ஜாயிரா வியூஸில் பார்ட் 2ல் கட்டாயம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.